தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 வாரங்களுக்கு முன்பே சந்தித்தேன். இந்த இழப்பை ஏற்க முடியவில்லை. பொலிஸ்மா அதிபர் CD விக்ரமரத்ன மைத்திரிபால உருக்கம். தொடரும் மர்ம மரணங்கள். சர்வதேச விசாரணை கண்டிப்பாக தேவை. மொட்டு கட்சி வலியுறுத்து. தலைமைத்துவம் என்பது அதிகாரம் இல்லை, பிறரின் நலனுக்காக செயலாற்றுவதே. பிரதமர் ஹரிணி அமரசூரிய. நகைச்சுவை தரப்பாக மாறிவிட்ட எதிர்க்கட்சியினர். நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் அமைச்சர் சமந்த விமர்சனம். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித்தும் நீண்ட காலத்துக்கு பிறகு நேரில் சந்திப்பு. நீதியரசர்களின் ஓய்வு வயது விவகாரத்தில் ஒன்றுபடும் எதிர்க்கட்சிகள். நாட்டில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்களால் பலருக்கு புதிய வைரஸ் பாதிப்பு. பல்கலைக்கழகங்களில் புதிய மருத்துவ வழிகாட்டல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் CD விக்ரமரத்னவின் திடீர் உயிரிழப்பு கடும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து கூறிய மைத்திரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்துள்ளார். சந்தன விக்ரமரத்ன தமக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் தாம் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரை பொலிஸ்மா அதிபராக நியமித்ததாகவும் மைத்திரிபால சிறிசேன ஒருக்கமாக நினைவு கூர்ந்துள்ளதோடு மிகவும் நேர்மையான, வெளிப்படையான, கடமையுணர்வும் நட்பண்பும் உள்ள அவர் என்றும் பாராட்டியுள்ளார். பல அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் மற்றும் பதற்றமான சூழல்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த சூழல்களிலும் யாருடனும் பகைமை கொள்ளாமல் அமைதியாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டவர் சந்தன விக்ரமரத்ன என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் நடக்க 2 வாரங்களுக்கு முன் தாமும் சந்தன விக்ரமரத்னவும் இன்னொரு நண்பருமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக சந்தித்து பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் கூறியுள்ளார். அந்த நேரம் தனது வீட்டிற்கும் வர வேண்டும் என்று சந்தன விக்ரமரத்ன கூறியதாகவும் அவர் இதன்போது நினைவுபடுத்தியுள்ளார். அரசியல் என்ற விடயத்தை தாண்டி சமய, தேசிய விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடிய நிலையில் இவ்வாறு அவரின் உயிரிழப்பு நடந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என மைத்திரிபால சிறிசேன ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து தற்போது எதையும் கூற முடியாது என்றும் விசாரணைகளின் மூலம் உண்மை வெளிவரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தன விக்ரமரத்ன போன்ற பெருமதிமிக்க அதிகாரிகள் போலீஸ் துறைக்கு மட்டுமின்றி அனைத்து அரசு சேவை துறைகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்பவர்கள் என்றும் இத்தகைய நேர்மையான அதிகாரிகள் நாட்டிற்கு மிகவும் அவசியமானவர்கள் என்றும் மைத்திரிபால சிறிசேன வலியுறுத்தினார். இறுதிப் போரில் நடந்ததாக சொல்லப்படும் விவகாரங்கள் குறித்து சர்வதேச விசாரணைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்பொழுது நாட்டில் நடந்து வரும் தொடர்ச்சியான மர்ம மரணங்கள் குறித்து சர்வதேச விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளது. குறித்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த ஊடகங்களிடம் கருத்து கூறிய போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டில் நடந்துள்ள சர்ச்சைக்குரிய உயிரிழப்புகள் சுட்டிக்காட்டிய இவர் இது தொடர்பில் தன்னுடைய கடும் சந்தேகங்களை வெளிப்படுத்தியுள்ளார். 323 கொள்கலன் விவகாரத்தில் முறைப்பாடுகளை கூறிய டான் பிரியசாத் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ஹேர்பஸ் கொடைக்கல் வாங்கல் விவகாரத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் அதிகாரியும் மரணித்துள்ளார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சம்பவத்தில் தொடர்புடைய திரைசேரி அதிகாரி ரங்கன் நிஷாந்த ராஜபக்சவின் மரணத்திலும் பலத்த சந்தேகங்கள் வெளிவந்துள்ளது. தற்போது முன்னாள் பொலிஸ்மா அதிபரின் உயிரிழப்பு இவை அனைத்தையும் சாதாரண தற்கொலை சம்பவங்களாக கடந்துவிடவே முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய தொடர் மரணங்களின் பின்னணியில் இருக்கும் உண்மையை வெளிக்கொண்டு வர இப்போதைய அரசுக்கு போதிய திறனோ அல்லது வலிமையோ இல்லை என்பது தெளிவாகின்றது. இவற்றை சரியாக விசாரணை செய்ய FBI போன்ற சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியை அரசு நாட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் சர்வதேச விசாரணைகளை எதிர்த்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்பொழுது அதே போன்றதொரு கோரிக்கையை முன்வைத்துள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது.
உண்மையான தலைமைத்துவம் என்பது பதவிகளோ அல்லது அதிகாரமோ இல்லை, பொறுப்புணர்வுடனும் பரஸ்பர அன்போடும் மற்றவர்களின் நலனுக்காக செயலாற்றுவதே என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கை பெண்கள் சாரணர் இயக்கத்தால் அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமர் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் ஒழுக்கம், நேர்மை மற்றும் சமூக அர்ப்பணிப்பை பாராட்டி இந்த முறை விருது விழாவில் 338 ஜனாதிபதி விருதுகளும் 12 பிரதமர் விருதுகளும் உள்ளடங்கலாக மொத்தம் 350 விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பிரதமர் அரிணி நேரில் வழங்கி கௌரவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர், பெண் சாரணர் இயக்கத்தின் முக்கிய வலிமையே பின்னணி ஏதுவாக இருந்தாலும் சகலருக்கும் சம வாய்ப்புகளை கொடுப்பதாகும். இன்று யுவதிகள் அனைவரும் அனைத்து துறைகளிலும் முன்னோடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சம வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இளம் தலைவிகளாகிய நீங்கள் முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது எதிர்க்கட்சியினர் நகைச்சுவை வழங்கும் தரப்பாக மாறிவிட்டதாகவும், நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கூட வெறும் நகைச்சுவை விடயங்களாக மாற்றியுள்ளனர் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்து வரும் கருத்துக்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு பதில் கொடுக்கும் நேரமே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைசாலை கலவர சம்பவத்துக்கு நீதி அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளதோடு அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவத்தின் பின்னணியை கண்டறியுமாறு எதிர்க்கட்சியினர் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக வெறும் பிரேரணைகளை பற்றி மட்டுமே பேசி வருகின்றனர். எதிர்க்கட்சி தரப்புக்கே தமது கட்சியின் மீதான நம்பிக்கை குறைந்துள்ள ஒரு சூழலே இன்று உருவாகியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை கூட்டுவதற்கும் அரசு நடத்தி வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதிப்பதற்காக சகல எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் பங்கேற்கும் விசேட ஆலோசனை கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை நடக்கவுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் நடக்கவுள்ள குறித்த கூட்டத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளதோடு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு செல்ல உள்ளார். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்ற பின் அவரது அலுவலகத்துக்கு ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதி அமைச்சர்களின் ஓய்வு வயதை நீடிக்கும் அரசின் நகர்வுகள் தொடர்பிலும் ஆராய்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டம் ஒன்றை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் எழுத்து மூலம் கோரியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களுக்கும் டெங்கு நோயை கண்காணித்தல் மற்றும் தடுப்பது குறித்து மருத்துவ முகாமைத்துவ மற்றும் தரப்படுத்தப்பட்ட வழிகாட்டல் தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தியோகபூர்வமாக இன்று வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதோடு பல்கலைக்கழகங்களில் டெங்கு நோயை முன்கூட்டியே கண்டறியும் நோயாளிகளை முறையாக கையாள்வதற்கும் நோய் கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கும் டெங்கு நுளம்புகள் பரவுவதை தடுக்கவும் முறையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தப்படுவதே இதன் பிரதான நோக்கமாகும். அண்மை காலமாக டெங்கு நோய் தீவிரமாக பரவியதன் காரணமாக சில பல்கலைக்கழகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் 88% பேருக்கு டெங்கு 2 வைரஸ் திரிபு பாதித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு தொற்று நிலைமை காரணமாக இதுவரை இலங்கையில் 75,321 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். டெங்கு 2 வைரஸ் திரிபுக்கு எதிராக மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மட்டத்திலே காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.